ஹாய், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ வெட்னஸ்டே இன்னைக்கு மார்னிங் எடுத்த vlog தான். ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எழுந்ததும் விண்டோஸு டோரு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாதான் வெளியிருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரு நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ எனக்கு வந்து 7 மந்த்தில் ஒரு பேபி இருக்காங்க. மார்னிங் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னால் இயர்லியாக வந்து எந்திரிக்க முடியாது. நான் எந்திரிக்கிறதுக்கு ஒரு 7 o'clock ஆகிடும். ஏன்னா நான் நைட்டில் தூங்குறதே வந்துட்டு லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பாப்பா அழுதுகிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருக்கும். முன்னாடி நாள் கூட நான் 1:30க்கு தான் வந்து தூங்கினேனே. ஸோ பட் மார்னிங் வந்து 7 o'clock எழுந்தேன். எப்போவுமே நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா எந்திரிச்சு லஞ்சு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் எழுந்து வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்துட்டு ஸோ மற்ற வேலையெல்லாம் வந்துட்டு நான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் எழுந்ததும் வாசல்லாம் பெருக்கிட்டு அங்கே வந்து ஒரு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா ரவை வச்சு உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். பட் இன்றைக்கி வந்து எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கே வந்து ரொம்ப லேசியாக இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக ஒரு 10 o'clock போல் தான் கிளம்புனாங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு 8:30 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க அப்படின்னா எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு எந்துவாக இருக்கும், சீக்கிரமாக செய்வேன். பட் இந்த மாதிரி லேட்டாக கிளம்புனாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்துட்ருப்பேன். ஸோ நான் மட்டும்தான் இந்த மாதிரியா, இல்லை நீங்களுமே வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து வழக்கமாக கிளம்புற டைமை விட கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாங்க அப்படின்னா நீங்களுமே லேசியாக தான் செய்வீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த சம்பா ரவை உப்புமா சிம்பிளாக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம், அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருந்தேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரவையை சேர்த்துட்டு ஸோ ரவை வந்துட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உப்புமா வந்து ரெடி ஆகிடும். அந்த உப்புமா ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்துட்டு முன்னாடி நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் எப்பவுமே. ஸோ அதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கூட வந்துட்டு நேற்று தயிருக்காக உர ஊற்றி வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டு கடையில் வாங்கினோம் அப்படின்னா அந்த தயிர் வந்து டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து பிடிக்கல. அதனால வந்துட்டு நான் எப்பவுமே வந்து வீட்டில் போட்டுருவேன். எப்பவுமே நம்ம பால் வாங்கி அதை தண்ணி ஊற்றாமல் ஒரு 15 நிமிஷம் நல்லா சுண்ட காய்ச்சி அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி மிக்சி ஜாரில் அடித்து நானும் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா உப்மாவுக்காக சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 பீஸ் தேங்காய், கொஞ்சம் உடைச்ச கடலை, அதுக்கப்புறமா 2 வரமிளகா, ஒரு பூண்டு, கூட கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி சட்னி வந்து தாளிக்கல. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. ஸோ அதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா சுண்டல், தொட்டுக்கிறதுக்காக வெண்டைக்காய் பொரியல் இதுதான் வந்து செய்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரூட்ஸுக்கு வந்து பப்பாயா இதுதான் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். எப்போவுமே வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது ஃப்ரூட்ஸும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் நேற்று தான் போயிட்டு வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கலை, ஒரே ஒரு பப்பாயா அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட நேற்று ஈவினிங்காக வந்து தள்ளுவண்டியில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பூவும் வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் மெயினாக வந்துட்டு பூ வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். சாமந்தி பூ வந்து 1/4 கிலோ 30 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து இவ்வளோ நாளில் வந்து நான் அந்த ருப்பீஸ்க்கு வாங்கினதில்ல. 100 கிராம் 30 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆப்பிள் வந்து 1 kg வந்து 140 rupees, 1/2 kg வாங்கியிருந்தேன். இலக்கி பனானா வந்து 1 kg 80 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ 1/2 kg வாங்கியிருந்தேன். நான் லஞ்சு பேக் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே யார்கிட்டையுமே வந்து இல்லை. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து தூக்கி வச்சுட்டு நானே தான் வந்து அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டைவர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்துட்டு இருக்கும் போதே அம்மா பாப்பாவை குளிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் வந்து மெஷினில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து பாப்பாவுக்குமே வந்து ஊட்டி விட்டு இருந்தேன். சட்னி கூடவே வந்து கொஞ்சமாக சம்பா ரவை இதையும் வச்சு அப்படியே கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ விளையாட்டு காமிச்சு
ஊட்டி விட்டேன். பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்பெஷலாக வந்து நான் செய்யறது கிடையாது. நாங்கள் என்ன செய்கிறோமோ அதில் வந்துட்டு காரம் கம்மியாக போட்டுட்டு ஸோ அதையே வந்து கொடுத்துறது. அவங்க அதுக்கே வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த ஜூஸும் வந்து குடிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி